வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களின் நிலங்களை கையகப்படுத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை. தமிழ் எம்பிக்களிடம் பிரதமர் கூறிய செய்தி. தமிழ் இனவழிப்பு விவகாரத்தில் கனடாவின் ஆதரவு கரங்களை இறுகப் பற்றிக் கொள்வதாக ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. உப்பு இறக்குமதிக்கு சுகாதார அமைச்சு தடை விதித்ததா வெளியான அறிக்கை. யாழில் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அமெரிக்காவுக்கு தொடர்பு இல்லை. அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் திட்டவட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் காணிகளின் உரிமைகளை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தின் குழு அறையொன்றில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்றும் காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் தாங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலை திட்டம் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்றும் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது என்றும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எந்த எண்ணமும் இல்லை என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் அதற்கான தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் ஹேடி லால்காந்த, பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க, விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்க, மேலதிக அரசு தலைமை வழக்குரைஞர் விக்கும் டி அப்ரோப், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுத்ரி மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள், காணி பதிவு திணைக்களம், நில அளவை திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள், அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தனர். முள்ளிவாய்க்கால் இன படுகொலை விவகாரத்தில் தமிழர் தரப்பிற்கு கனடா ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கனடாவின் ஆதரவு கரங்களை இறுகப் பற்றிக் கொள்வதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை முள்ளிவாய்க்கால் 16ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்கு இரங்கல் தெரிவித்தமை இனப்படுகொலை விவகாரத்தில் தமிழர் தரப்பிற்கான ஆதரவு நிலைப்பாடு என்பவற்றிற்காக கனேடிய பிரதமர் மார்கானி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக நன்றி தெரிவித்துள்ளதுடன் கனடாவில் தமிழின படுகொலை தூவி அமைத்ததற்கு பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என கோருகின்றேன். முள்ளிவாய்க்கால் தமிழ் இன படுகொலை இடம்பெற்று 1.5 தசாப்த காலம் கடந்திருக்கின்றது. 16 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இத்தகைய சூழலில் கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இன படுகொலை எனும் பேரவலத்தை நெருப்பாற்றை கடந்து எஞ்சிய உறவுகள் இறுதிப் போரின் வடக்களோடும் போரின் கொடுமையான நினைவுகளை சுமந்தம் இறுதிப் போரின் சாட்சியாக தமிழின படுகொலையின் ஆதாரங்களாக எமது மண்ணில் வாழ்ந்து வருகின்றனர். தமக்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும். தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கும் துணை நிற்பவர்களுக்கும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது உறவுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இருப்பினும் தமிழின படுகொலை இடம்பெற்று 1.5 தசாப்தங்கள் கடந்துள்ள
விட்ட போதிலும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் வருடந்தோறும் மே 18 அன்று எமது உறவுகள் தமிழின படுகொலையை நினைவு கூறுகின்றனர். இதன் மூலம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோருகின்றனர். அத்தோடு தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். இவ்வாறாக கடந்த 16 ஆண்டுகளாக உறவுகள் நீதியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இத்தகைய சூழலில் தான் கனடாவின் பிரம்டன் நகரில் கவுன்சிலின் பூங்காவில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழினப்பு அழிப்பு நினைவு தூவி கடந்த 10ஆம் தேதி பிரம்டன் நகர மேயர் பெட்ரிக் பிரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 16 ஆண்டுகளாக தமிழின படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கும் எமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இந்த செயற்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது. நீதி கிடைக்குமா என்று ஏங்கியிருக்கும் எமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது. இந்த நிலையில் 16ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனேடிய பிரதமர் மார்கோனி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனேடிய பிரதமர் மார்கோனி அவர்களுக்கு வலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக இவ்வுயரிய சபையில் தலை சாத்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வேலனை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக புங்குடுதீவு மக்களால் நேற்று முற்பகல் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தற்போதைய நிர்வாகம் உடன் கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் அமைக்கப்பட வேண்டும். கோவில் ஆன்மீக தலமா வியாபார தலமா? கோவில் களவு போனால் முறைப்பாடு செய்வது யாரிடம்? போலீஸ் முறைப்பாட்டை தலைவர் வாபஸ் வாங்க முற்படுவது ஏன்? தடயங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அம்மனுக்கு சேர்ந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை விழுங்கியது யார்? உள்ளிட்ட பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆலய நிர்வாக சபையினர் மற்றும் நேற்று போராட்டத்தை முன்னெடுத்த மக்களையும் அழைத்து இது தொடர்பில் கலந்துரையாடுவதாக தெரிவித்துள்ளார். அகில இலங்கை இளங்கோ கழகம் நடத்தும் புலமையொலி இளங்கோ விழா நேற்று பிற்பகல் 4 மணியளவில் துன்னாலை அல்லையம்பதி வடிவேலர் மணி மண்டபத்தில் சதாவதானி தாத்தா கந்தமுருகேசனர் அரங்கில் நேற்றைய அரங்க தலைவராக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சமூகவியல் துறை முதுநிலை விரிவுரையாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் வரவேற்பு நடத்துடன் ஆரம்பமானது. இதில் மங்கள சுடர்களை சுகுமாரன் அன்புமதி தம்பதிகள் மற்றும் விஸ்வ பிரதிம ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் காயத்ரி ஆகியோர் ஏற்றியிருந்தனர். தொடர்ந்து ஆசியுரையினை கவிதா ஸ்ரீ ரோமணி, சிவசக்தி, ஸ்ரீ கலாநிதி ராம்தேவர், லோகேஸ்வர குருக்கள் நிகழ்த்தியிருந்தார். வாழ்த்துயினை வடமராட்சி யாழின் இந்து மகளிர் கல்லூரி அதிபர் கிருஷ்ணலதா குலசங்கர் நிகழ்த்தியிருந்தார். தொடர்ந்து தலைமை உரையினை நிகழ்வின் அரங்க தலைவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்துறை விரிவியலாளர் ராஜேஷ் கண்ணா நிகழ்த்தியிருந்தார். தொடக்க உரையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறை விரிவியலாளர் அஜந்தகுமார் நிகழ்த்தியிருந்தார். தொடர்ந்து வசந்தகுமாரி கதிரவேற்பிள்ளை கலைஞரான கேசரி பரஞ்சோரி ஞாபகார்த்த புலமை ஞான ஒளி விருதினை பெற்ற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர் தொடர்பான கௌரவிப்பினை யாழ் வடமராட்சி ஹாட்லி கல்லூரி ஆசிரியர் இளம்போதரன் நிகழ்த்தியதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுக்கு கம்பவாரதி டி ஜெயராஜ் அவர்களால் புலமைஞான ஒளி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து எமது தேசத்தை கட்டியெழுப்ப பெரிதும் தேவையான உயர்ந்த அறமே அல்லது தெளிந்த அறவே எனும் தலைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் திருமதி மோசலை மதன் தலைமையில் விவாத அரங்கமும் இடம்பெற்றுள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் இருந்தோ அல்லது அமைச்சகத்தின் கீழ் உள்ள நிறுவனங்களிடமிருந்தோ உப்பு இறக்குமதி செய்வதற்கு எந்தவித தடையையும் விதிக்கவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விடயத்தை தெளிவுபடுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நாட்டிற்கு உப்பு இறக்குமதி செய்வதற்கு பல்வேறு தடைகளை உருவாக்கி வருவதாக வெளியான செய்தி தவறானது எனவும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகம் அல்லது அதன் கீழ் உள்ள எந்தவொரு நிறுவனத்தினால் அத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட
செய்யப்படவில்லை என்றும் ஊடகங்களில் பல தவறான செய்திகள் பரப்பப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் வி ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து மேலும் விளக்கமளித்த சுகாதார பணிப்பாளர் நாயகம் 2025/5/22 நிலவரப்படி 117 இறக்குமதியாளர்கள் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவிற்கு கோரிக்கை கடிதங்களை சமர்ப்பித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேற்படி விண்ணப்பதாரர்கள் கோரிய வியாழக்கிழமை நிலவரப்படி 1,50,000 மெட்ரிக் டன்களுக்கு அதிகமான உப்பை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பதில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த உப்பு தொகுதி துறைமுகத்திற்கு வந்தடைந்தவுடன் விரைவாக விடுவிப்பதற்கும் தேவையான அனுமதி வழங்குவதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தாமதம் ஏற்பட இடமில்லை என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு 477 மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 555 மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தேங்காய் விலையில் கட்டுப்படுத்த சதோசா மூலம் அடுத்த வாரம் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும் தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் சாந்தன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதன்படி பெருந்தோட்ட நிறுவனங்களின் சதோசாக்கள் மூலம் நுகர்வோருக்கு தேங்காய்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் கடற்கரையில் அமைந்துள்ள கடலோர கண்காணிப்பு கடற்படை முகாமின் குப்பைக்கு வைத்த தீ பரவி கடற்படையினரின் காணிக்குள் நின்ற பனை மரங்களை நாசமாக்கியுள்ளதுடன் கரையோர பகுதிகளில் உள்ள மீனவர் ஒருவரின் பாடி முற்றுமுழுதாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த கடற்கரையில் மீனவர்கள் அமைத்த கொட்டில்கள் தீயால் எரிந்து சேதமடைந்துள்ளனர். குறித்த கடற்படை முகாமில் குப்பைக்கு தீ வைத்துள்ளார்கள். இந்த தீயானது பரவி கடற்படை முகாமில் நின்ற பனை மரங்களில் பரவி விழுந்ததுடன் தீ காற்றில் பரவி கடற்கரையில் வாடி அமைத்து தொழில் செய்து வந்த ஒருவரின் வாடி மீதும் விழுந்து வாடி முற்றுமுழுதாக எரிந்துள்ளது. அதில் பெறுமதியிலான பொருட்கள் சேதம் அடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பரவிய தீ கடற்படையினர் பகுதிகளில் மீனவர்கள் அமைத்த கொட்டில்களிலும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தம் சர்வதேச மத்தியஸ்தத்தால் குறிப்பாக அமெரிக்காவின் செல்வாக்கால் ஏற்படவில்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்து ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்கின்றது. ஏனென்றால் அந்த நடவடிக்கையில் ஒரு தெளிவான செய்தி இருந்தது. ஏப்ரல் 22 நாம் கண்ட செயல்கள் நடந்தால் இதற்கு பதிலடி தரப்படும் என்பதுதான் அது. போர் நிறுத்த முயற்சி மே 10 பாகிஸ்தான் ராணுவத்தினால் தொடங்கப்பட்டது. போரை நிறுத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருந்தது.